ஆமாம். சரி, உனக்கு லோனும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, அதே போல் நம்ம எதிர்பார்த்தது போல் நம்ம தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா போர் சம்மந்தப்பட்ட தொழில். என்ன தொழில் பண்ணுறேன் வச்சுருக்கேன். அதனால் அதுலேயும் ஆன முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு தென்பட மாட்டேது. பேருக்குத்தான் ஓனர், அப்படி தான் நம்ம. அதனால் அதுதான் சொன்னேன், ஓனர். ஆனால் அதில் போதிய வருமானம் எதுவும் இல்லை. அந்த நிற்கிற பணத்தையும் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து, அதே போல் உனக்கு லோனும் சீக்கிரமாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கடனையும் அதிலிருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன். ஆக மொத்தம் வர்ற சரிப்பா மார்கழி 30க்கும் இப்படி தான் இருக்கணும். இப்போ சாகிற அளவுக்கு சூழ்நிலை நெருக்கி வந்துருச்சு. அதனால் யாருக்கும் பதிலும் சொல்ல முடியாது. அதனால் மார்கழி 30ம் டைம் சரியில்லை. அதனால் யாரும் எந்த தவறான ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. சரியா? நீ நினச்சது போல் தை 2ஆம் தேதிக்கு மேலே அதுக்குள்ளே எல்லாமே உனக்கு ஹோல்சேல் பண்ணி லோனும் அமைச்சு கொடுத்துறேன். இங்கிருந்து அங்கே மாற்றி அமைச்சிரு. அதே மாதிரி வாகனத்தையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து நீ நினச்சது போல் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு நல்ல ஆளுகள் அமைச்சு உனக்கு ஆர்டரும் பிடிச்சி கொடுத்து உனக்கு கடனை கட்டுற அளவுக்கு உனக்கு உருவாக்கி, அதே பக்கம் ஒரு பக்கம் 10 லட்ச ரூபா பணம் நிற்கிது. அப்படி இல்லையா? அந்த 10 லட்ச ரூபா அந்த பணத்தையும் உனக்கு நல்லபடியாக வாங்கி கொடுத்து உனக்கு கடன்லேருந்து மீட்டு கொடுத்தா போதும்ல. உனக்கு ரிலீஸ் ஆகிறது தை 1ஆம் தேதிக்கு மேலே அடுத்தடுத்து ஓரளவுக்கு மாறும். அது வரைக்கும் யாரோட டார்ச்சர் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி எந்த தவறான முடிவுக்குமெல்லாம் கனவுலையும் கூட நினச்சிடக்கூடாது. தை 2லேருந்து பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி உனக்கு அதே நிலைமையில் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து மறுபடியும் ஓனரோட பதவி உனக்கு கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் நீ 2 பேர் உள்ளுக்கு சாப்பிட்ரு. சரியா? அப்படியா? உங்களோட தானே இருக்கா? சரி, அதை இப்போதைக்கு லூஸில் விடு. உன்னோடதில் ரிலீஸ் ஆகும். சரியா? அதனால் நீ வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு உன்னோட இருப்பிடத்துலேருந்து கொஞ்சம் மண் மட்டும் அள்ளிட்டு எனக்கு பாட்டில் சுருட்டு மாலை வாங்கிட்டு அடுத்த வியாழன் வாங்கிட்டு என்னை வந்து பாரு. அதுக்கு அடுத்து திரும்பி போகிறதுக்குள்ளேயே உனக்கு ஒரு வாய்ப்பு, உனக்கு ஒரு ஆள் தூதால் அனுப்பி விட்டு அதுலேருந்து லோனும் அமைச்சு நீ நினச்சதோடு அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. நான் கருப்பன் கூடவே வரேன் போனேன். கருப்பசாமி மறுபடி திருப்பத்தூர் வச்சுப்பா. திருப்பத்தூர் எனக்கு சொத்து வரணும், பணமும் வரணும். சொத்து வரணும், பணமும் வரணும். அப்படி தான்டா மன. அப்படின்னா போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு வாப்பா. நீ எந்த முடிவு சொன்னாலும் சரி, அப்படியே சொல்லிடுறேன். அதே போல் கருப்பசாமி சொத்து அப்படின்னு போய் பார்த்தேன்டா மகனே. சொத்துன்னு பார்க்கும்போது உனக்கு சீக்கிரமாகவே அதுக்கு ஒரு முடிவு பண்ணி உனக்கு அதுக்கு பேச்சுவார்த்தைக்கும் நானாக உனக்கு அனுப்பி நீ நினச்சது போல் உனக்கு உன்னோட சொத்து ஏமாத்துறதுக்கு இல்லாமல் வாங்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் அந்த சொத்து வாங்கி கொடுத்தலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதே போல் பணமும் நீ நினச்சது போல் உனக்கு வாங்கி கொடுத்து குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதும்ல. அதே மாதிரி அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. ஒரு 60 நாளைக்கு அப்புறம் தாண்டா மாற்றங்கள் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால நீ நினச்சது போல் நீ போகாமையே அந்த வேலை நடக்கும். கிட்டவா நீ போய் இடத்த பற்றி பேசாமலே பேச்சுவார்த்தை ஆரம்பித்து உனக்கு உள்ளதை வாங்கி கொடுத்துறேன். பணத்துக்கு உண்டான வழியும் உனக்கு உருவாக்கி கொடுத்து தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பன் கூடவே வரேன். அம்மா வசிக்கணும் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு யார் 30,000 கொடுக்குறேன்னு சொன்னது? அவன் போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டுவான். பணத்தை வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு 30,000 கிடைக்கும். அப்படித்தானே மகளே? அதே போல் கருப்பசாமி 2,30,000 கொண்டு சிக்க வச்சுட்டான். அதனால் உனக்கு பணத்தை சீக்கிரமாகவே உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். நீ போய் கேட்ட மாதிரி உனக்கு நீ போய் கேட்ட மாதிரி இப்போ இல்லை, கேட்குற மாதிரியும் இல்லை. அதனால் கருப்பசாமி 30,000 நானெல்லாம் கேட்கல. அதனால் நான் கருப்பசாமி நீ நினச்சதோ உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு பேத்திக்கிட்டவும் அப்படித்தான் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி நீ எதிர்பார்த்தது போல நீ போகாமல் உன்னை கூப்பிட்டு பேசினா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடு. நீ நினச்சது போலயே உனக்கு கூப்பிட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன்.
அதே போல் பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். நான் அதைத்தான் சொன்னேன், நீ போய் கேட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நானாக உனக்கு மனசை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். கிட்டவா, நான் தான் சொல்லிட்டேன் வாங்கி கொடுத்துறேன், நீயா சொல்லியிருக்க கொண்டாந்து கொடுத்துரு, அவ்வளோதான். கிட்டவா. அதே மாதிரி சொந்த பந்தத்தோட ஒன்று சேர்த்தியும் வச்சிடறேன். அதனால நான் கருப்பசாமி உனக்கு கூடவும் வந்துடுறேன். நீ போய் பேச வழியை வேணாம், தானாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி நீ எதிர்பார்த்தோட பழையபடி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சா போதும்ல. நான் அமைச்சு கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி எல்லாரும் காலில் விழுப்பா. எனக்கு வந்து மகனை திருத்தணுமா? சரிப்பா, அப்படித்தாப்பா. சரி, அதே போல் கருப்பசாமி உனக்கு மகனை இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெருசாக எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படி தானே? அப்பப்போ ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியும் தெரியுது. அப்புறம் வந்து பழைய விட கொஞ்சம் எச்சான மாதிரியும் தெரியுது. அதனால் கருப்பசாமி ஆடி 30 முடிஞ்சிட்டு ஆவணி 10 தேதி முடியட்டும். அதுக்கப்புறம் தான் படிப்படி அவனை மாற்றுறதுக்குண்டான வாய்ப்பே உனக்கு உருவாக்குவேன். அதனால் பழையபடி அவனையும் நல்லபடியாக மனசை மாற்றி எந்த தப்பும் செய்யாமல் அவனை திருத்தி நல்லபடியாக ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பையும் உருவாக்கி தந்துடுறேன். சாப்பிட உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? இந்த இதாக உள்ளுக்கு கொண்டே கொடுத்துட்டு என் பேரை சொல்லி கருப்பசாமின்னு எனக்கு தாயும் தகப்பு நான் நீதியாக இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கூடவே விரும்பும். கருப்பசாமி மறுபடி பல்லேக வண்டம்பாளையம் முயற்சிப்பா. என்னோட மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணுமா? அதனால் நான் செஞ்சுட்டு இருந்த வேலையும் பறி போயிடுச்சு. அதனால் ஆளுக்கு கேட்குறவங்ககிட்ட பதிலும் சொல்ல முடியல. அப்படியே இல்லையா? அதனால் மகனுக்கு நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைக்கணும் முதல். அதனால் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு கொடுத்து உனக்கு நல்லபடியாக திருமணத்தை உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு திருமணத்தை முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி இப்போதைக்கு நீ வேலைக்கு போகணுமா? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்து திருமணத்துக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் சரிப்பா, சரி. ஆமாம், என் சகோதரி நேராக என்ன மேக் இருக்கிறா. என் சகோதரி மேக் இருக்கிறா, அவளை போய் பார்த்துட்டு வரணும். யார் அது? எங்கே இருக்கா? அதனால் நேராக மேக் இருக்கா. அதனால் போய் ஒரு டைம் பார்த்துட்டு வர வியாழக்கிழமைக்குள்ளே பார்த்துட்டு வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு அங்கேருந்து எனக்கு 1 லிட்டர் தீர்த்தம் மட்டும் எடுத்துகிட்டு வா. நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக மகனுக்கு திருமணத்துக்கு நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து அடுத்த வியாழக்கிழமைக்கு ஒரு தீர்ப்பு பண்ணி நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வேலையும் கொடுத்து கொடுமை இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் கூடவே விரும்பும். நான் அவ்வளோ விளக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. உனக்கு வேலை நான் கொடுத்துறேன், உன் மகனுக்கு திருமணத்துக்கு கொடுத்துறேன். நான் கூடவே விரும்பும். நான் சொன்ன மாதிரி போயிட்டு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை எனக்கு கேஸ் பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தீர்வு பண்ணணும். கேஸ் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பண்ணணும். அப்படி தான்டா மனே? அதனால் நீ நினச்சது வழியே உனக்கு நல்லபடியாக தீர்ப்பு நமக்கு வரணுங்கிறதுனால தான் கொஞ்சம் அப்படி டிலே பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நமக்கு வந்து எத்தனை டைம் மாறினாலும் சரி, யார் மாறினாலும் சரி, நமக்கு வர்றது நமக்கு சாதகமாகத்தையே வரும். அந்த இடம் நம்மளுக்கு தான். அதே மாதிரி சந்தில் ஒரு 2-3 இடம் பேலன்ஸ் கிடக்குது, அதுவும் நமக்கு வளைஞ்சி வந்துடுவேன். சரியா? அதே போல் உன்னோட மகசகம் 2 பேர்த்தையும் நல்லபடியாக கரை சேர்த்தி நல்லபடியாக அவனைகளையும் திருத்தி சொன்னபடி கேட்க வச்சு அவனையும் வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் பண்ணால் போதும்ல. அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி ஒன்று வந்து பேச முடியாமல் இருக்குது. பேச முடியாமல் இருக்கிறதையும் கருப்பசாமி உனக்கு பேச வச்சு இந்த ஆண்டு உனக்கு முடியறதுக்குள்ள ஒரு நல்ல செய்தியும் வந்துடும். சரியா? நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி அதே இடத்துல பேரும் புகழும் வரணும் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. பழையபடி அதே பேர் எடுக்கலாம், அதே வாய்ப்பு உனக்கு நீ நினச்சது போலே உனக்கு கருப்பை கூட இருந்து நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? நான் தான் சொன்னேன் 2 பேர்த்தையும் நல்லபடியாக கரை சேர்த்தி நான் உனக்கு அமைச்சு தரேன்ட்டேன். நான் தான் சொல்லிட்டேன் கொஞ்ச நாள் அவ்வளோதான், கொஞ்சம் மாறிடும். அதனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணும் நான் சொன்ன டைம் வரைக்கும்.
அதே போல் கருப்பசாமி இதை கொண்டு போய் பேசாத குழந்தைக்கு கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரும். சரியா? அதே போல் கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். நீ நினச்சது போல நான் கருப்பன் கூட இருக்கேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் சீக்கிரமாக கேஸ் பிரச்சனை தீரணும். அதே மாதிரி பசங்களை நல்லபடியாக அமைச்சு தரணும். இப்போ வேலைக்கு நல்ல ஆளும் அமையணும், உனக்கு வேலையும் அமையணும். அவ்வளோதானே? அதை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு தான் சொன்னேன், ஆளுகளை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன், உனக்கு வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் கொஞ்ச நாள் போகிறதுக்கு உனக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வெளிச்சுப்பா. கோயம்புத்தூர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்பா. குறி 2 குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜெந்த ஊருப்பா. சரி சரிப்பா. அப்படியா? சரி. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். அதனால் கருப்பசாமி எனக்கு வட்டி பணம் வந்துடணும். அதே போல் கருப்பசாமி எனக்கு வேலையும் கிடச்சிடணும். அதனால் வேலையும் கருப்பசாமி உனக்கு ஒரு தகவலும் உனக்கு கொடுத்துருப்பேனே. வேலைக்கு தகவல் வந்துச்சா இல்லையா? ஒன்று வரணும் மேடமானே. நான் அதே இடத்துல சொல்லலை, உனக்கு வேற பக்கம் வேலை தான் வந்துச்சா இல்லையா? போய் காலைல வந்துட்டோம். ஏன்னா வந்திருக்கணுமே, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் இப்போதைக்கு வேலை இல்லாமல் இருக்க வேணாம்னு உனக்கு வேற பக்கம் இருந்து வேலை உனக்கு உருவாக்கியிருக்கேன். எவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருக்க? அதனால தான் இப்போ வேற பக்கம் வேலை இப்போ ஆரம்பி. உனக்கு பல இடத்துல அவனுக்கு பிரச்சனையை கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அதே இடத்துல வேலையும் கூப்பிட்டு கொடுக்குறவனுக்கு உருவாக்கி உனக்கு பணத்தையும் நல்லபடியாக உனக்கு திருப்பி வாங்கி கொடுத்தா போதும்ல. போய் காலைல விழுந்துட்டு மாதிரி நம்ம எதிர்பார்த்தது போல் வேலை கிடச்சிடும். அதே போல் உனக்கு பொருளும் கிடச்சிடும். நியாயமாக கொடுத்துட்டா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பாரு. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்துருச்சுன்னு வந்து சொல்லியிருக்கு. வரல அப்படின்னா அதுக்கு தகுந்ததும் நம்ம அதுக்குண்டான முயற்சி எடுத்து அதுக்குண்டான தக்க தண்டனையும் கொடுத்து நினச்சது போல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி உன்னோட பொண்ணு உன்னோட இருப்பிடமும் வரக்கான வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்துறேன். எல்லாம் சேர்ந்து வந்துடும். நான் உருவாக்கி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி சரிப்பா. மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. எனக்கு நோட்டு பேனா வாங்கிட்டு வந்தேன் வேண்டாமானே. ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அதுவும் போச்சு. அதனால் 2வது வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வரேன். 2வது வாய்ப்பு கொடுக்கலாமான்னு ஒரு வாய்ப்பு பார்க்குறேன். எப்பவுமே முதல் டைம் கொடுத்தாத்தான் சரியாக வரும். அதனால் 2வது டைம் நான் கொடுக்கறது வந்து என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வா. அதையும் கேட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரி, நீ பார்த்து ஒரு முடிவெடுத்தா சரி. ஒரு வாய்ப்பை நான் பார்க்குறேன். இங்கே உட்கார்றமான உனக்கு இன்னும் டைம் இருக்குதான். இன்னும் பின்னாடி தள்ளி போகிற எல்லாரும் போய் பாரு. நான் கூப்பிடும்போது வா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி கருப்பசாமி திருப்பூர் வச்சுப்பா. நான் வந்து இட்லி கடை வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி ஓரளவுக்கு வியாபாரம் ஓடுது. மறுபடியும் ஸ்லோவாகிடுது. அதனால் வியாபாரத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அதே மாதிரி வீடு கட்டணுமா நடமானு வீடு கட்டணும். நீ இருக்கிறதுக்குள்ளேயே பணத்தையும் வாங்கி கொடுத்து உனக்கு வீட்டையும் கட்டணும். உன்னோட ஆசை தானே. போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு வீட்டையும் கட்டி கொடுத்து பணத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். வியாபாரத்துக்கும் குறைவில்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி மகனுக்கு மட்டும் திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஆவணி 30 முடியட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஒரு தொந்தரவு கொடுத்தா நீ தான் போய் பார்க்கணும். அதனால் மன்னிப்பு கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் அவனது ஒரு 30 நாள் விட்டுரு. இது வந்து சீக்கிரமாகவே உனக்கு இந்த இடத்தோட பிரச்சனையை தீர்த்து பணத்தையும் வாங்கி உனக்கு வீடு கட்டுறதும் யோகத்தை கருப்பை உருவாக்கினா போதுமில்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கனியில் மட்டும் ஒரு மாலை கொண்டுட்டு வா. உடம்பு தொந்தரவு உனக்கு வர வேண்டிய பணத்தையும் உனக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு கொண்டுட்டு வந்து கொடு. கூடவே வரணும். யாருக்கு? அவனை திருத்தணுமே. அவனுக்கு நீ என்ன சொல்லி பொண்ணு பார்ப்ப? அதுக்கு தான் சொன்னேன், அவனை திருத்த வரைக்கும் பொறுமையாரு. கல்யாணத்துக்கு நானாக டைம் கொடுப்பேன். சரியா? அதனால் இப்போ இந்த அளவுக்கு இருப்பேன். அப்படி தானே? அவனுக்கு போய் நீ ஊனி பொண்ணு பார்க்கவும் முடியாது.
அதனால் முதல் அவனை திருத்தி அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்துறேன், நான் அதை அமைச்சு கொடுத்துட்றேன். கருப்பசாமி மறுபடி சென்னை முயற்சிப்பா. சென்னை கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலையும் வெட்டியும் எனக்கு நல்லபடியாக அமையலை, அப்படி தானே? அதனால் வேலையும் பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன். அதே போல் கருப்பசாமி பசங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தணும், அதனால் அவனையும் ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கேன். அதனால் உனக்கு ஒரு யோகத்தை எனக்கு கருப்பம் கொடுக்கணும், அதுலேருந்து நான் மேடேறி வரணும், அதுக்கு உண்டான வழி உனக்கு அமைச்சு தரணும், அப்படித்தானே கேட்டிருக்கேன். நீயும் பேனா நோட்டு வாங்கிட்டு வந்திருக்கீல்ல? எங்கே என் மகன்? எங்கே மகன்? என் படியில் இருக்குது, எடுக்கணும், எடுத்துகிட்டு வர சொல்லு. 2 பேர்த்துக்கு சீட்டு குளிக்க போடுவோம். பேனாவும் நோட்டு இருக்கும்பார், பேனாவும் நோட்டும் இருக்கும்பார். அதில் ஒரு பேப்பர் நீ கிழிச்சு 2 பேர்த்து பேர் கேட்டு எழுதுகிறப்பானே. என் சகோதரர் அதைத்தான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 2 பேர்த்துக்கு ஒட்டுக்காலாம் தர முடியாது, யாரோ ஒரு ஆளுக்கு தான். அதனால் பேப்பரில் சீட்டை குலுக்கி போடுவோம். அதில் யார் பேர் வருதோ அவனுக்கு இப்போ நான் கொடுத்துட்றேன் நம்பர். அதனால் 2 பேரும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. யார் வேணும்னு சொன்னது? 2 பேர்த்து பேர் கேட்டு எழுதுகிறாமண்ணே, தனித்தனி பேப்பரில் எழுது. யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு. இதை படி, யார் பேர்? நீயே படி, அவனுக்கு தான். மற்றது அடுத்த அம்மாவாசைக்கு தான் இன்னொருத்தனுக்கு. கண்ணனாரு நீ தானா? நீ போய் உட்காருமாண்ணே, கூப்பிட்றேன். இங்கே வந்து உட்கார், இங்கேயே வந்து உட்கார சொல்ல அவனை. நீ இங்கே உட்கார். அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் எல்லாத்தையும் வர சொல்லு. நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து, அதே போல் நீ நினச்சது போல் உனக்கு உருவாக்கியும் கொடுத்து நல்லபடியாக கருப்பேன் நல்லபடியாக உனக்கு பேரும் அமைச்சு, நீ நினச்சது போல் கடனையும் கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து, அடுத்த ஒரு 18 நாளைக்கு அப்புறம் நீ நினச்சது போல் நேராக போய் பார்த்துட்டு வந்துடும். அது வரைக்கும் நீ ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன்னா நீ நினச்சது போல் கடனை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கருப்பசாமி உருவாக்கி தந்துடுண்டாமனே. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில், கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை படிப்படியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக இப்போ வலி கொஞ்சம் குறைச்சிருப்பேனே. குறைஞ்சிச்சா குறையிலையா? கேட்குறான்னு மண்டையாட்டக்கூடாது. அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் முழுசாக ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. நீ வேடாமண்ணே நல்லபடியாக பசங்களை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து, நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்கான், உனக்கு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். எடுத்து நம்ம ஏமாந்து போயிட்டோம், கடனாளியும் ஆகிட்டோம். அதனால் கருப்பசாமி எனக்கு பெருசாக ஒரு மன உளைச்சல் ஆகி தான் நான் வந்தேன். அதனால் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இங்கேயும் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு கொடுப்பியான்னு பார்த்தேன். அதனால் நான் கருப்பசாமி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அம்மாவாசைக்கு கொடுத்துறேன், சரியா? அதனால் என் சகோதரன் சொன்னேன், சீட்டை குளிக்க போட்டு எடுத்துரு, யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆளுக்கு தான். அதனால் நானும் சொல்லக்கூடாதுன்னுட்டேன். அதனால தான் நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி உனக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் அம்மாவாசைக்கு தான். மகனுக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டு, அதே மாதிரி வெளிநாடு ஒருத்தன் போயிருக்கேன், அவனுக்கு நல்லபடியாக கருப்பன் துணை இருக்கிறேன். அதே போல் உனக்கு நீ காங்கிரண்ட் சம்மந்தப்பட்ட வேலை அதானே, அந்த வேலைக்கு நாளையிலிருந்து படிப்படியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எந்த இடஞ்செல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல, உருவாக்கி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. நாளையிலேருந்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் உனக்கு நான் உருவாக்கி தந்துடுறேன். நான் தான் அமைச்சு தரேன்ட்டானே. நாளையிலேருந்து உனக்கு நான் கருப்பசாமியாக இருக்கிறது உனக்கே தெரியும், சரியா? அப்படியா? 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. அப்படியா? சரி, இப்போதைக்கு அவனது பெண்டிங்கை போடு. இப்போ நான் 15 நாளைக்கு நீ கேட்டதை நான் மறுபரிசீலனை பண்ணி உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன், சரியா? அதனால் நீ இதை மட்டும் போய் மனைவிக்கு பண்ண சொல்லு. நீ அதே போல் அம்மாவாசைக்கு என்ன வந்து பார், உனக்கு படிப்படியே சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி நான் கார் மெக்கானிக்காப்பா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது இப்போ 0வில் இருக்கான். அந்த 0வில் இருக்கிறது இன்னும் ஒரு 3 நாள் மட்டும் பொறுத்துக்க. அப்படியே படிப்படியாக இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஓரளவுக்கு அமைக்கிறேன். இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு நல்லாவே உனக்கு நான் வேலை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் யாரை ஏமாற்றிட்டான்லாம் யோசிக்கவெல்லாம் வேணாம். உனக்கு கடன், அதே போல் உனக்கு போதிய அளவுக்கு வருமானம் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்தா போதும்ல.
அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன், கிட்டவா. அதனால் இடத்த மாற்றுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இல்லை இல்லைடமானே. 3 வருஷத்துக்கு உனக்கு அங்கேயே விட்ட பணத்தை பிடிச்சிடலாம். உனக்கு வண்டி எந்த ஊரில் இருந்தாலும் வண்டி வந்தால் போதும்ல, நான் உனக்கு அமைச்சு தருவேன். இதை ஆளுக்கு பகுதி உள்ளுக்கு சாப்பிட்டோம். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நீதியாக கடனை கட்டி நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கூட 1 ரூபா காசை ஒன்று உள்ளே வச்சு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உன்னோட நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பன் இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறோம். வர்ற அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துடுவோம். கருப்பசாமி மறுபடி வெள்ளகோவில் போயிடுச்சுப்பா. வெள்ளகோவில் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நம்ம கேட்டது 2 வேலை, 2ம் கருப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்தாச்சு. அப்படி தானே. அதே போல் நமக்கு இன்னொரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நாளில் உனக்கு தகவல் வரும்னே. வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. அதனால் ஒரு 10,000 ரூபா கொடுத்துடலாம். ஒரு 10,000 ரூபா கொடுத்துடலாம். நீ எவ்வளோ முடிவு பண்ணி வச்ச? அதனால் 15,000 வேணாம், 30,000க்கு 5 வேண்டாம், ஒரு 10,000 ரூபா கொடுத்துடலாம். சரியா? அதுக்கு மீறி கேட்டாலும் பெருசாக எதுவும் கொடுக்குற அளவுக்கு என் கண்ணுக்கு தென்படலை. சரியா? அதனால் ஒரு 10,000 கொடுத்துடலாம். அதுக்குண்டான வேலை எல்லாமே முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு வீட்டு வேலையும் முடித்து நல்லபடியாக கருப்பசாமி நீ நினச்சது போல் போர் ஓடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு தந்துடுறேன். அதுவும் போடணும் தானே? சரி, போய் காலைல வந்துடுவான். நீ உட்கார, போயிட்டு வரட்டும். சரிப்பா, சரி. அதே போல் கருப்பசாமி போரும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். ஆடிதிந்து ஆவணி 9ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா வாரிசு வந்துடட்டும், அதுக்கப்புறமா போர் போட்டுடலாம். என்ன பண்ணலாம்? இப்போ வாரிசு வந்துட்டுமானே. ஆமாம், நான் இப்போ போடலான்னு தான் பார்த்தேன். என் சகோதரன் வேணாம், அதனால் இது மட்டும் பெண்டிங்கில் இருக்கட்டும். அதனால் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். இந்த வேலையில் இருக்கிற பிரச்சனை உனக்கு நீ நாளைக்கே அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்துடலாம். அதுக்கு உண்டான வாய்ப்பு லேட் பண்ணாமல் உடனடியாக அதுக்கு வேலை செஞ்சு ஆரம்பிச்சிடும். வீட்டு வேலையும் உனக்கு சிரமம் இல்லாமல் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். வாரிசு பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ரெட்டை பொங்கல் வச்சு எனக்கு வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும். சரியா? நான் வேலையை முடிச்சுட்டு தானே கேட்கணும். அதனால் 3/4 முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் வாரிசு வரணும். அதே மாதிரி அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து இடைஞ்சல் இல்லாமல் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துடணும். சரியா? இன்னும் ஓர்சல் பண்ண வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு சிக்கல் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சில சிக்கல் எல்லாம் இருக்குது. இருக்கா இல்லையா? ஆமாமா இல்லையா? அதுதான் சொன்னேன். அந்த சிக்கலெல்லாம் தீர்க்கணும். அதனால் புள்ள வரலாம் வரலையோ பெத்தவி 2 பேர் வந்துட்டு போ. உனக்கு சீக்கிரமாகவே அந்த பிரச்சனை முடிஞ்சது போல் இதையும் சீக்கிரமாக முடித்து கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தேன். நீ நினச்சது போலையே உனக்கு பண்ணி கொடுத்தனே இல்லையா? அதனால் கருப்பசாமியை சவாலில் நான் தானே ஜெயித்தேன். 3 மாதத்தில் நீ நினச்சது போலையே அழுகிற அளவுக்கெல்லாம் விடமாட்டான் அப்படின்னு சொல்லி நான் கருப்பை காப்பாற்றி தரேன்னு. அதனால தான் 2 ஒரே நிலைமையில் 2 பிள்ளைகளுக்கு ஒட்டுக்காக கரை சேர்த்து விட்டேன்ல. அதனால் அதே மாதிரி தென்னை மரத்துலேயும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அதில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு இடைஞ்சல் நடந்துருக்குதுராமான. அதனால் அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம். அதையும் நான் பார்த்துக்கிறேன். இதை 4 மூளைக்கு வெட்டி மட்டும் போட்டுரும். வெட்டி மட்டும் 4 பக்கம் 4 போட்டுரும், தொடச்சி போட்டுரும். எதுவாக இருந்தாலும் நீயே இன்னையிலேருந்து பார்த்துக்கன்னு சொல்லிடு. அடுத்த ஒரு 90 நாளில் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒன்று மருத்துவ செலவு இல்லாட்டி ஒரு விபத்து நடக்கும். யாருக்குன்னு கண்ணுக்கு உனக்கு காட்டுறேன். அவன் தான் கொஞ்சம் சிக்கல் உருவாக்கி வச்சுருக்கேன். அதனால் எந்த உருவாக்கினாலும் கருப்பசாமி என்னோட கனி ஒன்று போதும். அதையெல்லாம் தாண்டி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி குடுக்கல் வாங்கலையும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி இன்னொரு பொறுப்பு இருக்குது. நம்மள இன்னொரு ஆடு வாங்கணுமா இல்லையா? அதுலேயும் வாங்கலாம், ஒரு ஆடையும் போட்டு பண்ணலாம். ஆனால் பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்க. எல்லாத்துக்குமே உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. போர் ஓடுறதுக்கு மட்டும்தான் பெண்டிங். அதனால் நான் கருப்பசாமி 2ஐயும் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை பாரு. நீ கேட்டது கருப்பசாமி இன்னும் ஒரு 4 மாதத்தில் அதே போல் உனக்கு நடத்தி கொடுத்துறேன். சரியா? நடத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் சொல்லணும். நீ கேட்ட இல்லை, இங்கே தான் எனக்கு அமையணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்படி தானே கேட்ட.
அதே போல் நீ கேட்டது போலயே உனக்கு அமைச்சு கொடுப்பேன். நடந்ததுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டும் சொல்லணும். நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எப்படியோ என் பொண்ணை வந்து சொன்னபடி கேட்க வச்சு, நல்லபடியாக அப்பனம்மா வச்சும் கேட்கணும், நல்லபடியாக நம்ம சொன்னபடி கேட்டு திருமணத்தையும் நடத்திக்கணும். அதை விட நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துடணும். அப்படித்தாப்பா. அதே போல் உனக்கு நான் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே உனக்கு சொந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும். வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உன்ன வரும். சரிப்பா, அப்படி சொல்கிறியா? சரி, சீக்கிரமாகவே உனக்கு வந்துடுவாளாம். சரியா? அதனால் உனக்கு வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கும் வந்துடுவா. அதே போல் நமக்கு சொன்னபடி ஈக்குவலாகவே நல்லபடியாக மாப்பிள்ளை நம்ம நினச்சது போல டாக்டர் மாப்பிள்ளையும் வந்துடுவா. நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ சொன்னபடி உன் தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரமானேன். அதனால் பயப்படாமல் என் பேரை உச்சரிச்சுட்டு நான் கொடுக்குற சாம்பலை நீ வச்சுக்க. முடிஞ்சால் உள்ளுக்கு வந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா நீ உள்ளுக்கு சாப்பிட்ரு. ஆக மொத்தம் உனக்கு சொன்னபடி கேட்க வச்சா போதுமில்ல. நான் கருப்பை உருவாக்கி தரம்போ. அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் 2 பேரும் மளிகை கிடையாது. 2 பேரும் போய் காலில் விடு. ஒரு சின்னதாக விபத்து வேற நடந்து போச்சான். விபத்து வேற நடந்து போச்சு. அப்படின்னா மறுபடியும் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஒன்று சொன்னபடி நல்லபடியாக கேட்க வச்சு, குடும்பத்துக்கெல்லாம் ஒத்துழைச்சி நல்லபடியாக 4 பேர் போல் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி வாழ வைக்கணும். அப்படி தானே? அதை நல்லபடியாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி விபத்து நடந்தது வந்து ஒரு எதிர்ச்சியாக நடந்தது தான். அதனால் அதுவும் பயப்பட வேணாம். பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பு வராது. நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சும் கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாருமாங்க கிட்டவா. எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி சொன்னபடியும் கேட்க வச்சு, அதே ஒரு குடும்பத்திலையும் நல்லபடியாக காப்பாற்றி உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடு. உடம்பு தொந்தரவு இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரிப்பா, நான் கருப்பன் கூடவே வரேன். இதை கொண்டுட்டு போய் கொடுத்துரு. நான் தான் இப்போ என்ன சொன்னேன், திருத்தி நீ சொன்னபடி கேட்க வச்சு உனக்கு மன உளைச்சல் இல்லாமல் நான் சரி பண்ணி தரேன்ருக்கேன். அதை பற்றி நீ பயப்பட வேணாம். போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எடப்பாடி வச்சுப்பா. எடப்பாடி சேர்த்தி வாழ வைக்கணும் கருப்பசாமி. அதனால் இப்போ மகனுக்கு வந்து சொன்னபடி கேட்க வச்சாச்சு. அதே போல் மருமகளையும் நல்லபடியாக தூதால் அனுப்பி 2 பேர்த்தையும் சேர்த்தி வச்சு எனக்கு கருப்பசாமிக்கு ஒரு புண்ணியமாக போயிடும். அப்படி தானே மனே? அதனால் 2 பேருமே தெற்கு ஒரு ஆள் வடக்கு ஒரு ஆள் இருந்துச்சு. ஒரு ஆளை வந்து திருத்திட்டோம். இன்னும் ஒரு ஆள் மட்டும் மாறணும். அதையும் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். போய் காலை எடுத்துடுவோம். அதே போல் கருப்பசாமி இந்த மாதம் முடியட்டுறமான அடுத்த மாதம் உனக்கு 10ஆம் தேதிக்கு மேலே உனக்கு தூதாள் ஒன்று உனக்கு அனுப்பிவிட்டு நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்து அதே மாதிரி பேச்சுவார்த்தைக்கு அவங்களா வர வச்சுறேன். நம்ம போன மதிப்பெல்லாம் வராது. அப்படி தானே? அதனால் தானாக தேடி வரக்கு ஒரு வாய்ப்பு கிட்டவா. இது நான் அமைச்சு கொடுத்துறேன். மகனுக்கு உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதும்ல. ஒன்றை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரணும். மறுபடி கருப்பசாமி குமாரபாளையம் வச்சுப்பா. குமாரபாளையம் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம பொருள் வாங்கணும்னு நினச்சது வாங்கிடலான்டாமானே. இங்கேயே வாங்கிடலாம். அதே போல் கருப்பசாமி நமக்கு எக்ஸாமில் சரியாகி வந்துடுவோமா, அதுவும் வந்துடலாம். அதே போல் கருப்பசாமி நமக்கு செட்டில் ஆகிறது இங்கே இல்லை அங்கே தானே, அதுவும் அங்கேயும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வர்றதுக்குள்ளே எனக்கு எப்படி வான வேடிக்கையோடு நான் கருப்பசாமி உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன், அதே போல் உனக்கு நான் சந்தோஷமாக உனக்கு வெளிநாட்டிலேருந்து உனக்கு தூதால் தானாக தேடி வரும். நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒன்றுமே இல்லை இல்லை. அதனால் இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வர்றதுக்குள்ளே அங்கேருந்து உனக்கு வர்றதுக்கு தகவல் வரக்கூடிய வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி தரேன். போய் காலையில் வந்துடும். வயிற்றில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு அதுவும் சரி பண்ணி கொடுத்துறேன். நான் சொன்ன டைம் வரைக்கும் பொறுமையாரு. அதுக்குள்ளே ஒரு தகவலும் வர வைக்கிறேன். நீ நினச்சது போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி உனக்கு இன்னமும் கொஞ்சம் சேர்த்தி வர்ற மாதிரி பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு கேட்டேன் இல்லையா? உனக்கு சேர்த்தி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. எவ்வளோ ஆயிருக்கு? 10க்கு 18 15 பண்ணாங்க. அது இல்லாமல் 6 வீட்டு செலவுக்கு பூரா தனியாக வாங்கின்னு சொல்லிட்டேன். வாங்கன்னு சொல்லிட்டேன். அது அடுத்த நாள் எனக்கு வந்துருச்சு. வந்துருச்சு. எனக்கு நிற்குது.
சொல்கிறதெல்லாம் எனக்கு அடுத்தடுத்த நாள் நடக்குது. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு வெளிநாட்டிலையும் நான் சொன்ன மாதிரியே உனக்கு நடத்தி கொடுத்துறேன். சரி. நான் கருப்பன் கூடவே வரம்பு. அப்புறம் அதனால தான் என் மகன் பற்றாக்குறையா காசு பற்றாக்குறையா இருக்குதா, இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைக்கு போயிட்டுருக்குது, கரைஞ்சி போயிட்டு போயிட்டு இருக்குது இல்லையா. அதனால் நான் கருப்பசாமி அதனால் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து சேர்த்தி கொடுத்துருக்கேன். அதனால் கருப்பசாமி நீ என் பிள்ளை, அதனால் உனக்கு குறைவில்லாமல் நான் வச்சுருக்கேன். அதனால் தாயும் தகப்பனும் இல்லை, அதனால் சகோதரிகளும் இப்போ நீ எதிர்பார்க்குற இடத்துல இல்லை, அதனால் நம்ம தனிமரமாக நம்ம நிற்கிறோம். அதனால் வீடு மட்டும் இருந்தால் போதுமா, அப்படி தானே. அதனால் நீ படித்து நீ சிஏ படிப்பில் உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்து அதே மாதிரி நீ நினச்ச இடத்துல கொண்டுட்டு போய் செட்டில் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா விரயம் பண்ணிடலாம் மற்றதெல்லாம். அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் எடுக்க வேணாம். சரியா? இதை கொண்டுட்டு போய் வாகனத்தில் வச்சுக்க. சரி. நான் கூடவே வரம்போம். இன்னும் ஒரு கோயில் இருக்குது, அதை முடிச்சிடுறேன். அதையும் முடிச்சிடும். சரிங்க. நான் கருப்பன் கூடவே வரம்போம். சரிங்க. இப்போ நான் திருமணம் ஆன பிறகு நான் நினச்சதும் செய்வேன், நீங்கள் நினச்சதும் நான் செய்வேன். அதே போல் நான் அமைச்சு தந்துடுறப்போ நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் கேட்பேன். சரி. அதெல்லாம் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் நல்லபடியாக திருமணம் நடத்தி வச்சு கொடுக்கணும். அதனால் திருமணமும் நடத்தியாச்சு, திருமணமும் நடத்தி கொடுத்தாச்சு இல்லையா. அதனால் சந்தோஷம் தெரியுமா, நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி நீ பார்த்த மாப்பிள்ளையும் கூட சரி வராதுன்னு நான் தொலை பிடிச்சேன். அதனால் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி அதே மாதிரி உனக்கு எல்லா தேதியிலையும் உனக்கு புக் ஆகிற மாதிரி உனக்கு வேலையும் கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி தரணும். உனக்கு மட்டும்தான் அப்பப்போ கொஞ்சம் அசைக்காட்டுது, அப்படி தானே. அதனால் உனக்கு இன்னும் இருந்து அதையும் உனக்கு நிப்பாட்டிடுவோம் கிட்டவா. அதனால் வர்ற அமாவாசை அன்னைக்கு உனக்கு நீ நினச்ச திருமணத்தை முடித்தாச்சு, வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்தாச்சு, உடல்நிலையும் முக்கால்வாசி படுத்தியாச்சுல. அதனால் வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டணும் அப்படின்னு நானும் சொல்லிட்டு நீயும் முடிவு பண்ணியாச்சு, அப்படி தானே. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது போலயே இன்னமும் மேலும் மேலும் நல்லபடியாக வாரிசு உருவாக்கி நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி நீ நினச்சது போல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல, நான் உருவாக்கி தந்துடுறேன். அதை கொண்டுட்டு போய் நீ வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் கணவனுக்கு ஒன்று, அதுக்கு அடுத்த நாள் உனக்கு ஒன்று. சரியா? உள்ளுக்கு சாப்பிட்ரு. கருப்பன் கூடவே வரம்போ. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து விளக்கம் கேட்டுட்டு போயிரு. வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி சென்னிமலை விரிச்சுப்பா. சென்னிமலை உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா சரி எனக்கு நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டேன். நான் என்ன பண்ணேன், அமைச்சு கொடுத்து வருமானத்தையும் கொடுத்தேன். ஆனால் அதுக்குள்ளே செலவும் கொடுத்துட்டேன். மிஷின் வந்து ரிப்பேர் ஆகி போச்சான், அப்படி தானே. அதனால் அப்பப்போ ஒரு புது மிஷினே எடுத்தாலும் ரிப்பேர் ஆகிடுது. வேலையும் ஒரு பக்கம் நான் கொடுத்துட்றேன், அதுக்குண்டான செலவும் வந்துடுது. அதனால் மிச்சம் பண்ணணும். அதுக்குண்டான வாய்ப்பும் நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். போய் காலையில் வந்துட்டு வா. நாளையிலேருந்து அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிறதுக்கு இல்லாமல் உருவாக்கி கொடுத்து வேலையிலையும் பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி அதே மாதிரி உன் மகனும் நல்லபடியாக படித்து மார்க் வாங்கணும்னு வந்து கேட்டேன். மார்க் இப்போ வாங்கியாச்சு. அதனால் அடுத்து எக்ஸாம் எழுதிட போகிறேன். அதுலேயும் உனக்கு நல்லபடியாக மார்க் வாங்கி கொடுத்து அவன் படிக்கிற படிப்புக்கு உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா. அதே மாதிரி டீச்சர் வேலைக்கு மட்டும்தான் வேலைக்கு அலமோதிட்டு கிடக்கிறான் உன் மக, வேலை மட்டும் கிடைக்கல. அதனால் எண்ணி 21 நாளில் அதுவும் கிடச்சிரும். மகளுக்கு எண்ணி 21 நாளில் வேலையும் கிடச்சிரும். அதனால் நான் கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் உன் கணவர்கிட்ட கொடுத்துரு. மிஷினுக்கு எல்லாம் அறுத்து சுற்றி போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நோய் நொடி இல்லாமல் வச்சுருக்கணும், மடித்து வச்சுட்டு ஓடு. இன்னையிலேருந்து நோய் நொடி இல்லாமல் வச்சுருக்கணும். அதே மாதிரி விரயம் எதுவுமே ஆகக்கூடாது. கருப்பசாமி நீதியாக கூட இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டே என்னோட இருப்படத்தில் வச்சிரு. எந்த இடைஞ்சலும் வராமல் கருப்பை நான் கூடவே இருக்கிறப்போ இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே முக்கால்வாசி சரி பண்ணியாச்சு மகளை. இப்போ என்ன மிஷின் மட்டும் ரிப்பேர் ஆகுது. உன் மகளுக்கு வேலை மட்டும் கிடைக்கணும், அப்படி தானே. அவன் முதல்ல உழப்பி விட்டுட்டான். முதல்ல லாப் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முடிவு பண்ணினேன். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் மறுபடியும் டீச்சராகவே ஆகிடுறேன், அப்படி தானே. அதனால் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் அதுவும் இன்னொரு 21 நாள் போகிறதுக்கு வேலை உனக்கு கிடச்சிடும். மகனை பற்றியும் கவலைப்பட வேணாம். கணவனையும் உனக்கு நான் சொன்ன மாதிரியே சரக்கடிக்காமல் நிப்பாட்டி குடும்பத்தில் தேவையில்லாத வம்பு சண்டை வர்றதுக்கு இல்லாமல் நிப்பாட்டி இப்போ நீ சொன்னால் சரின்னு இப்போ கேட்டிருப்பானே அதே போல் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் அடுத்த ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே
வீடு கட்டுறதுக்குண்டான யோகமும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். அதுவும் ஆடிலிருந்து ஆவணிக்கு அதுக்குண்டான முயற்சி எடுத்துடலாம். சரியா? நான் கருப்பன் கூடவே வரம்பும். கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வெறிச்சுப்பா. சங்ககிரி மறுபடி எல்லாரும் காலில் விழுப்பா. சரிப்பா, எனக்கு இடத்துக்கு ஒரு பதில் தெரியணும். பொருள் ஒன்று எடுக்கணும். நீ உட்காருமானே கூப்பிட்றேன். பொருள் அதுக்கு உண்டான வழி தெரியணும். அப்படி தண்டமானே. அதனால் நான் கருப்பசாமி அதுக்கும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்ல, அதுக்குள்ளே உனக்கு ஆள் கண்ணுக்கு தெரிஞ்சிருவிடாமானே. நான் சொன்ன டைம் வர்றதுக்குள்ளே உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதே போல் கருப்பசாமி உடம்பு வந்து அப்பப்போ ஒத்துழைக்க மாட்டேங்குது. உடம்பு சரி, என்னையிலேருந்து அந்த உடம்பு தொந்தரவும் படிப்படியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். நீ நினச்சது போல் உடம்பு தொந்தரவும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து, அதே போல் நம்ம கேட்டது போல் உனக்கு அந்த தேதி வர்றதுக்குள்ளே உனக்கு ஆளும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு வழி மேலேற்றி விட்டால் போதும்ல கருப்பு. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். பணத்துக்கு என்ன வழி பண்ணுறது? அதனால போட்டது போட்ட வாக்குலேயே கிடக்குது. அப்படி தானே? அதுக்கும் ஒரு வழி அமாவாசை வர்றதுக்குள்ளே ஒரு வழி பண்ணுறேன். சரியா? அமாவாசைக்கு என்னை வந்து பார். அமாவாசைக்குள்ளே அதுக்கும் ஒரு வழி பண்ணுறேன். இதை நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கூடவே வரம்பு. என் சகோதரி அவள் வந்து காளியோட அவதாரம் தான்டாமானே. அதோட அவதாரம் தான். அது ஒன்று தானே பேர் தெரியாமல் இருந்தேன். மற்ற பேர் தான் உனக்கு எல்லாமே தெரியுமே. ஒன்றுக்கு மட்டும் தான் விட தெரியாமல் இருந்தது. அதோட அவதாரம் தான். அதனால் நீ அதே பேர் வச்சிரு. அப்படியா? ஏங்கிட்ட ஒன்றுக்கு மட்டும்தான் அதிகாரம் வந்திருக்கு. அதனால் அதுக்கு பேர் அதுக்கும் தெரியாதா? தெரியாது. சரிப்பா, அதுக்கு நான் வரேன். அடுத்த வாரம் உனக்கு நான் சொல்கிறேன். சரியா? அமாவாசைக்கு வரையில அமாவாசைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். அதில் நீ எந்த இடத்துலையுமே வேண்டாம். எனக்கு தான் நான் படப்பு போடு 3 விதமாக போட சொல்லியிருந்தேன். 3 விதமாகவும் கொடுத்துட்டேன். அதனால் அதை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். வேண்டின வேண்டுதல் உனக்கு இத்தனை நாளாக நிறைவேறலை. உனக்கு வேண்டின வேண்டுதல் அதே இடத்துல நிறைவேறணும். அதனை கேட்ட நாளையிலேருந்து அதே மாதிரி அமைச்சு தரணும். சரியா? நான் கூடவே வரேன். இந்த இதை மட்டும் நாளாக அறுத்து போட்டு அதுக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் உடச்சி விட்டாச்சு. நாளாக மட்டும் அறுத்து போட்டுரு. அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் இதோட கட்டாயி போயிடும். எல்லாம் அமைச்சு போட்டுரு. உனக்கு நீ நினச்சது கூட 4 மணிக்கு அறுத்து போட்டு நாளைக்கே வேண்டு. நாளைக்கே அதுக்குண்டான பலன் உனக்கு கொடுக்க சொல்கிறோம். கருப்பசாமி மறுபடி கரூர் வச்சுப்பா. கரூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா கருப்பசாமி மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையாப்பா? இருக்குல்ல? அதனால் அவன் வந்து பணம் கொடுக்குற எண்ணம் சுத்தமாக கிடையாது. சரியா? அதனால் வழக்கும் உன் மேலே போட்டான். பணத்தை நீ கேட்டதுனால உனக்கு பொழப்பும் போச்சு. அதே போல் உன்னோட பொழப்புத்தனமும் போச்சு. கேஸும் போட்டான். அதனால் கருப்பசாமி அவனை மாற்றி உருவாக்கி தரணும். அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உனக்கு இன்றைக்கே வந்தாலும் சரிதான். ஆனால் வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம அவசர தேவைக்கு அது வராது. அதில் நீ பொறுமையாக இருந்தீங்கன்னா அவன் கேஸே போட்டாலும் உன் பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் வாங்கி கொடுக்குறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு தரேன். இதில் பொறுமை இல்லை அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை. என்ன பண்ணுறது? இப்போ நீ சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பதில் நான் சொல்லிட்டு போகிறேன். உனக்கு பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். நான் தான் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தர்றேங்கிறேனே. ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நான் கண்ணுக்கு காட்டுறேன். தொழிலும் போச்சு, பணமும் போச்சு, அதனால் எல்லாமே போயிடுச்சு. அதனால் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரணும். வேறு என்ன பண்ணி தரணும் உனக்கு? அதுக்கு தாண்டா நம்ம அவசர தேவைக்கு வராது. நான் தாண்டமான இப்போ சொல்லிட்டேன். ஒன்று என்னோட பாதையில் வா, இல்லைன்னா நீ அவங்ககிட்ட போய் வம்பெழுது. 2 வாய்ப்பு தான். நீ சொல்லு. அதனால தான் வரும்போது உன்னை கேட்டேன் என்ன பண்ணலாம். நான் அப்படி சொல்லு. முழுசாக நம்பணும் அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். டைம் நீ சொல்லக்கூடாது ரமணே, நான் தான் சொல்லணும். நீ கொண்டுட்டு போய் வராத இடத்துல சிக்க வச்சுட்டு நான் உனக்கு வந்துடும் அப்படின்னு நான் எப்படி ஒரு வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி கொடுக்க முடியும்? அதனால் நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் உனக்கு வாங்கி கொடுத்துடணும். அப்படி தானே? அதனால் நான் என்ன பண்ணுறேன், வராதுங்கிறது உனக்கு சிக்கலில் சிக்கி மாட்டிட்டோம்,
எங்கே எந்த பக்கம் திரும்பினாலுமே அவன் சிக்கலில் உருவாக்கி வச்சுருக்கான். அது உனக்கே தெரியுமே, தெரியுமா தெரியாதா? அதனால் நீ போய் சண்டை போட்டு நம்ம போய் கேஸ் போட்டு ஜெயிச்சு அதை நீ வாங்கிட முடியும்னு சொல்லி பார்ப்போம். அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால் நீ பொறுமையாக இருந்த அப்படின்னா உனக்கு விரை செலவும் வராது. உனக்கு நான் சீக்கிரமாகவும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதை நீ சிக்க விடாதுக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருக்கோண்டாமான்னு. யார் என்ன கேட்டால் கொடுத்த? அப்புறம் யாரை கேட்டு கொடுத்த? அதைத்தான் சொன்னேன். முடிஞ்சு போனதை பேசி வீட்டுக்குள்ளே சண்டை போட்டும் யாரை போய் கேட்டும் எந்த பிரயோஜனம் இல்லை. உனக்கு நான் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு 2 வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவேன். இருந்தாலும் சிக்க விட்டுட்ட. பொருளாதாரமும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் வேலையிலேருந்து அந்த வேலையும் போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இன்னும் ஒரு வாய்ப்பாவது கருப்பசாமி உருவாக்கி சிக்கல் இருந்தாலும் உனக்கு கூடிய விரைவில் உனக்கு வாங்கி கொடுத்துடலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி இதில் பொறுமையாக இருந்து அப்படின்னா கூடிய விரைவில் நான் உனக்கு டைமெல்லாம் போடலை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நான் டைம் போட்டு உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். சரியா? தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. ஏதோ ஒரு உனக்கு ரூபத்தில் ஒன்றா இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் பிறக்கிறதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் மூலிமா துப்பு செய்தி அனுப்புவேன். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியும் உருவாக்கி தரேன். அதை வச்சு நீ போய் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, உருவாக்கி தரம்போ. நான் தாண்டமான சொன்னேன், வர்றதுக்கு மாதிரி என் கண்ணுக்கே தென்படலை. இருந்தாலும் உனக்கு வேண்டி வாங்கித்தரேன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்பி பொறுமையாக இருந்தேன்னா உனக்கு வரேன், இல்லைன்னா உன்னோட ஸ்டைலில் நீ போய் பார். ஒரு 2 வாய்ப்பு தான். அதனால் திருப்பி எனக்கு கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்காது. நீ வந்து கொடுக்குற இடத்துல இருந்து கருப்பசாமி நீ சொல்லித்தானே நான் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இப்போ நான் சொல்லியிருப்பேன். கொண்டுட்டு போய் சிக்க விட்டுட்டு என்னை வந்து கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அது வந்து வர மாதிரி இடமும் இல்லை. உங்கள் மேலே கேஸுன்னு தொடர்ந்துட்டேன், அப்படி தானே? அதனால் ஒரு வாய்ப்பெல்லாம் உனக்கு அமைச்சு உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் பாங்க வச்சிரு. எனக்கு அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. எனக்கு சீக்கிரமாக யாரோ ஒரு துப்பா ஆள் வரணும். துப்பு செய்தி வந்து அதுலேருந்து எனக்கு ஒரு கண்ணுக்கு தடம் காட்டு. அந்த தடத்தை காட்டுனீங்கன்னா அந்த வழியில் போய் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு கொண்டு உன்னை இருப்பதில் யாரும் கைப்படாமல் வச்சிரு. உனக்கு அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு துப்பு செய்தி வர வைக்கிற போது. சாமி மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் மூலனூருக்கு பக்கம் மேட்டூர். ஆமாப்பா, நீ மூலனூர் பக்கம் மேட்டூரா? நீ போய் உட்கார் கூப்பிட்ற. நீ மூலனூருக்கு பக்கம் மேட்டூரா? போய் காலில் வந்துக்கலாம். உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சரிப்பா, இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு கஷ்டத்தையும் தீர்த்து நல்லபடியாக ஒரு வாய்ப்பு அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். வர ஞாயிற்றுக்கிழமை சக்கரை பொங்கல் எனக்கு வைக்கணும். எனக்கு வச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து உன் பசங்களை 2 பேர்த்தையும் நல்லபடியாக கரை சேர்த்தி வேலை வெட்டிகளையும் உனக்கு அமைச்சு கஷ்டம் இல்லாமல் உனக்கு அமைச்சு தரேன். லோனுக்கு பணம் என்னாச்சு? நான் தான் வராது, அவன் தான் வந்து கண்ணுக்கு சிக்க மாட்டேறான்னு உனக்கு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். நீ மறுபடியும் அவன் எச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு அவனை கையோடு பிடிச்சிருக்கணும். அதுக்கு வேண்டி மன உளைச்சல் ஆகிறது வேஸ்ட்டு. அதனால் அவனை பார்க்குறதும் அவ்வளோதான். அதனால் நீ இருக்கிறத வச்சு நல்லபடியாக காப்பாற்றி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. வேறு சக்கரை பொங்கல் எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே உனக்கு அமைச்சு தரேன். உனக்கு நான் அது சரி பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா உன்னுமே வந்து கொஞ்சம் சிக்கல் பண்ணுறானே என் மகன். ஏண்டா மகன் சிக்கல் பண்ணால் எல்லா தகராறும் வரும் அவனுக்கு. அவன் கரெக்டாக இருக்கிறானான்னு கேளு. கேட்கறதுக்கு பதில் சொல்கிறான் மகன். நான் கேட்குறேன்னு பொய்யா ஆமாங்க தப்பு பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, உண்மையே சொல்லு. நான் பேசவே கூடாது, அந்த வாடையே ஆகாதுன்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணுறான்னு கேளு. என்னோடய கேட்டு தாண்ட வரைக்கும் அப்படியே சரி சரின்னு மண்டையாட்டுவேன். அதனால் மீண்டும் அதே அளவுக்கு போகிறதுனாலே மறுபடியும் உனக்கு எல்லா மூச்சு திணறலும் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ அவன் என்கிட்ட எதுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறான்? கேட்கறதுக்கு பதில் அவனை கேள. இல்லாட்டி சவுக்கு தாண்டா பேச. அப்புறம் பதில் பேசு. நான் வந்து பார்க்கறதே இல்லைப்பா, நான் பேசுறதே இல்லை அப்படின்னு நீ சொல்லு. இல்லை நான் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லு. சொல்லு. அதனால் நீ பேசாமல் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு தான் முள்ளி வச்சு விட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வா.
ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கணுமா, இல்லை ஒழுக்கமாக நல்லபடியாக இருக்கிறதுல நிம்மதியாக வாழணுமா, அதுக்குண்டான வாய்ப்பும் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து 4 பேரை மதிக்கிற மாதிரி அமைச்சு தரணும். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அதுக்கு நல்ல பதில் அவன் சொல்லணும். இல்லைன்னா அவனுக்குள்ளது நான் என்ன பண்ணணுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை உனக்கு முடிவு பண்ணுறேன். உனக்கு திருத்தி கொடுத்தா போதும்ல, அவனுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறது நானே முடிவு பண்ணிக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய். எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு சக்கரை பொங்கல் மட்டும் வை. ஞாயிற்றுக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி தரம்போ. நான் தான் புத்தி தரேன். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையாக இருக்கு. சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் இப்படியே என் மகனை திருத்தி கொடுத்து எனக்கு சம்பளத்தை கொண்டு வந்து டேபிளில் துண்டி வீசிடுறானா, இல்லைங்க கூட கொடுக்கறதில்ல. அப்படியே மகளை. அதனால் நான் கருப்பசாமி சரிப்பா இன்னும் ஒரு 2 வாரம் பொறுத்துக்க. 2 வாரத்துக்குள்ளே அவனை வந்து இப்போவே கொஞ்சம் பகுதியை திருத்திட்டேன். இன்னும் பகுதியை திருத்தி கையிலையும் சம்பளத்தை கொடுத்து அவனுக்கும் நம்ம பொண்ணு பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் தை மாதத்துக்கு மேலே தான் அந்த யோகம். தைக்கு மேலே நீ நினச்சதை விட தேடி வந்துடும். அதுக்குள்ளே நான் சொன்ன தேதிக்குள்ளே உனக்கு பணமும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ கேட்டது இல்லைங்க அவன் அமைச்சு வீடு ஒன்று வாங்கணும்னு எனக்கு ஆசை, ரொம்ப நாளாக ஆசை. அப்படி தானே? அதையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துடுவான். அதோட கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்ததை போல நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி அவனுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு சொந்த வீட்டில் உட்கார்றதுக்கு யோகமெல்லாம் தைக்கு மேலே தான் ஒவ்வொன்றா நகர ஆரம்பிக்கும். அதனால் நான் கருப்பன் கூடவே இருந்து உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை எல்லோரும் 2 பேர் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சரியா? நான் கூடவே இருந்து மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா நமக்கு வந்து என்ன ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அதுதானே இப்போ நடக்குது. அப்படி தானே? எது வேணாம் நான் மறைமுகமாக சொல்கிறேன், வேணாம்னு நினைக்கிறோம். வேணாம்னு நினச்சாலும் அது பக்கத்துலேயே வர்றாங்க எல்லோரும். ஆமாம் இல்லையா? அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு முடிவும் பண்ணிட்டாங்களா இல்லையா? பண்ணிட்டா. அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து ஒரு வாய்ப்பு மாற்ற முடியும் அப்படின்னு அதையும் மாற்றி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதே போல் பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்க. பொருளாதார நெருக்கடியும் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து வீட்டுக்குள்ளே அமைதி இல்லாமல் போயிட்டுக்கு தான். அதையும் உனக்கு நான் சரி பண்ணி தந்துடுறேன். எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு அதைத்தான் சொன்னேன். வீட்டுக்குள்ளே அமைதி இல்லாமல் இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லு. அதனால் எதுவும் வராது. அப்படி அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை 2க்கும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லு. இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமைக்கு நீ என்ன வந்து பார்க்க. சாமி மறுபடி எடப்பாடி வச்சுப்பா. எடப்பாடி நல்லபடியாக வாரிசு உருவாக்கி தரணும். அதே மாதிரி வேலை அமைச்சு தரணும். அதே மாதிரி வீடு வேறு அமைக்கணுமா. வீடு என்னடா பண்ண வேலை நடக்குதா நடக்கலையா? என் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அதுவும் என்னன்னு தெரியலையே. இங்கேருந்து போகும்போது மட்டும்தான் ஒரு வருஷலாக போகிறது. அப்படியே சுலவாயிடுறிய. அதனால் பரவாயில்ல அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? இல்லைன்னா நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னான் இல்லை. உனக்கு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கேன்? அப்படியே ஒன்றும் முடிவு எடுக்காமல் இருக்க. ஆடி இருந்து ஆவணி மாதம் கடைசிக்குள்ளே போனால் போனது தான். அதுக்கப்புறமெல்லாம் போக முடியாது ரமணே. என்ன பண்ணுறது? இந்த இடத்துலேருந்து நீ இடம் மாற்றிட்டே இருக்கணும். அப்படிதான் உத்தரவும் இருக்குது. உனக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு கருப்பை நான் கூட இருக்கேன். அதனால் தனி குடித்தனம் போய்த்தே ஆகணும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு வாய்ப்பு டைம் கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எனக்கு முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லிடு. சரியா? அதனால் தனியாக நீ போனேன்னா மட்டும்தான் உனக்கு சரியாக வரும். அதே மாதிரி உனக்கு சொந்த தொழில் நம்மளுக்கு அதுக்கு உனக்கு அமைச்சும் கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக வாரிசும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நீ நினச்சது அத்தனையும் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் தனி குடித்தனம் தான் போய் ஆகணும். அதனால் தகப்பன் சமாதானம் பண்ணினா யார் பண்ணினா அப்படின்னாலும் நீ அங்கேருந்து காலம் தள்ள முடியாது. சரியா? ஏன் என்னென்னலாம் கேள்வியும் கேட்கக்கூடாது. சொன்னதை மட்டும் நீ செய். நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை 2 பேரும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு நான் கருப்பசாமி கூடவே வரணும். அந்த ஒரு தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் சாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா
குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு வரன் தொலாவி நல்லபடியாக அமைச்சு தரணும், நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல நம்மளுதுலேயே கிடச்சிடணும். அப்படி தானே நம்மளுதுலேயே கருப்பசாமி உனக்கு நான் தேடி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். எவ்வளோ கருப்பசாமி நம்ம டீ கடை வச்சுருக்கோமா இல்லையா? அதனால் போட்டி பொறாமையும் உனக்கு எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு எச்சா இருக்குது. அதையும் நாளையிலேருந்து போட்டி பொறாமையும் உனக்கு குறைச்சி கொடுத்து வியாபாரத்துக்கும் குறைவில்லாமல் உனக்கு உருவாக்கி உனக்கு நினச்சது போல் நீ நினச்சது நல்லபடியாக வரணும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நாளைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு என்னை வந்து பாரு. நீ நினச்சது போல சீக்கிரமாக நம்மளதுலேயே உனக்கு நான் தொடாவி பிடிச்சி கொடுத்தேன்டா மனு. நீ எனக்கு ஒரு ஆள் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, நீ நினச்சது போல நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து இப்போதைக்கு டெம்பரவரியாக வேலைக்கு போயிட்டுருக்கோம். அதனால் இப்போ டெம்பரவரியாகவே வேலைக்கு போ. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு எழுதி போட்டு மட்டும் வை. தானாக திருமணம் முடிஞ்சு அடுத்த 6 மாதத்துக்குள்ளே பணமே கட்டாமல் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? நான் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன். இப்போ அமௌண்ட்டு கேட்குறேன், அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு அமௌண்ட் இல்லாமல் உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? நான் கூடவே வரம்போ. நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் கூடவே வரண்டாமான்னு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கூடவே வரம்போ. நாளைக்கு என்னை வந்து பாரு. திருப்பூர் போய் அப்படியே கோபி போயிட்டேன்ப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதே ஒரு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. அதனால் இக்கரைக்கு அக்கறை வச்சுன்னு பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் திருமண பக்கமெல்லாம் ஒரு பிரச்சனை. அதனால் பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுத்து பொருளாதாரமும் உனக்கு நெருக்கடி இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாகனத்தையும் ஓட்டி கேட்ட இடத்துல இல்லைங்காமல் அவனுக்கு பணமும் உனக்கு வாங்கி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதுமா? அமைச்சு கொடுத்தாலும் போய் காலைல வந்துடுவான். சரிப்பா, சரி. அதே போல் கருப்பசாமி உனக்குள்ள பிரச்சனை ஒரு சின்னதாக ஒரு இடைஞ்சல் தான் இருக்குது. அந்த இடைஞ்சலையும் உனக்கு நீக்கி கொடுத்துட்றேன். எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை 3 கொண்டுட்டு வந்து கொடு. அடுத்த 3 நாளில் இருந்து உனக்கு படிப்படியாக தொழில் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் கேட்டது போல் அதே மாதிரி இப்போ சொந்த வீட்டில் நல்லபடியாக போய் இருக்கிறக்குண்டான வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக வேலையும் வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். அப்படி அதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். அதுக்கு தான் கனிமாலை கேட்டிருக்கேன். அதுக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு தரேன். இப்போ கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு ஒட்டஞ்சத்திரம் வச்சு இப்போ ஒட்டஞ்சத்திரம் நினச்சது கை கூடுமா கூடாதானே எனக்கு டவுட்டாகவே இருந்துட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக கருப்பசாமி வாழ்ந்தால் நம்மளோட வாழணும், இல்லாமல் இருந்தால் இருக்கக்கூடாது ராமனே. அதனால் என் முடிவு நீ எடுத்தது போலே உனக்கு நான் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். பார்த்துருக்கிற வீடு நல்லபடியாக போகலாமா? அதுக்கே போகலாம். அதே போல் கடனையும் உனக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. இப்போ கருப்பசாமி மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் இப்போ பார்த்துருக்கிற வீடில் எந்த இடைஞ்சலும் இல்லை, போகலாம். அதே போல் சேர்த்து வைக்கிறமான வாய்ப்பும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் அதுக்கு மட்டும் நாள் கொடுக்கல, அதுக்கு சீக்கிரமாக உனக்கு தகவல் வந்துடும், உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதுதான்டாமானே இப்போ வந்து மாற்று ஏற்பாடு எல்லாம் போயிட்டுருக்குது. அதனால் அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு இப்போ ஒப்படைச்சி வச்சுருக்கோம். அதனால் எல்லாம் முடிச்சாச்சு. கூடிய விரைவில் உனக்கு நான் கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன். இந்த இதை மட்டும் போகிற வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போய் வச்சிருக்கேன். சாமி மறுபடியும் மேட்டூர் வச்சுப்பா, மேட்டூர் இப்போ அதே போல் கருப்பசாமி இதுலையாவது மிஸ் ஆகாமல் கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடச்சிருமாங்களே. அதுக்கு உண்டான வழியும் உனக்கு ஏற்படுத்தியாச்சு. அதனால் இந்த தொழிலில் இது நமக்கு கிடைச்சது போல் சீக்கிரமாகவே அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி குடும்பத்தில் பல சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல்லேருந்து எனக்கு விடுபட்டு கொடுக்கணும், நிம்மதியாக வாழ வச்சு கொடுக்கணும், அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இதை மகனுக்கு கொண்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரேன்பா. தாராளமாக போகலாம். நான் அதுக்கு உண்டான வளைப்பு அமைச்சு கொடுத்துறேன். எழுத மட்டும் சொல்லு. உனக்கு ஏதோ ஒன்றில் செலக்ட் ஆகி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா, பொள்ளாச்சி. சாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தானா நமக்கு தடை பிரச்சனை சீக்கிரமாக தீரணுமா? அப்படி தாண்டமான. அதனால் தடை பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சீக்கிரமாக தீர்த்து கொடுத்து அதே போல் படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் என் மகனுக்கு வாங்கி கொடுக்கணும், அப்படி தானே? அதனால் அதுலேயும் உனக்கு அமைச்சு கொடுத்து வெள்ளாமையில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் கூட இருந்தால் போதுமா? போய் காலைல வந்துட்டுவான்.
நல்லபடியாக கருப்பசாமி தட பிரச்சனையை முடித்து கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி படித்த படிப்புக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்றேன். வெள்ளாமையிலும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துட்றேன். எப்படிமான அதுக்கு என்ன பண்ணணும்? அதையும் முடிச்சு கொடுத்துட்றேன். முதல் 10 இடத்துக்கு தான் உத்தரவாயிருக்குது, மகனுக்கும் உத்தரவாயிருக்குது. அதனால் வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அந்த தோட்டத்துக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை வந்து எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு அதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பம் கூடவே வரம்பு சாமி. மறுபடி சோமனூர் வச்சுப்பா. சோமனூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா எத்தனை நாளைக்கே ஒரு நம்பியே வேலை வாங்குறது. அப்படி தானே? காசையும் கொடுத்துவிட்டு அவனை பயந்து அவங்ககிட்ட நம்பி வேலை வாங்குறதுக்கு. அதனால் நிரந்தரமாக அவன் நிற்பாண்டமானே. சரியா? அதனால் இன்னும் 2 ஆள் வந்து நிரந்தரமாக அமையும். இதை விட நல்ல ஆளும் அந்த அமையும். அதனால் 2 பேருக்கு இன்னும் 2 பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம்ல. நல்ல ஆள் அமைவேன். அப்படிங்கும்போது இன்னொருத்தன் வந்து கிறுக்கு தள்ளுவேன். அப்படி இருக்கும்போது அதை நிரந்தரமாக ஆள் தங்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கடனுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். அதனால் இந்த மாதம் முடிஞ்சிருக்கும். அடுத்த மாதம் பிறக்கிறதுக்குள்ளே நீ நினச்சது போலயே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வழியை காட்டுறேன். சரியா? விரயம் இல்லாமல் ஒரு வழியை காட்டுறேன். சரி, அந்த வழியில் உனக்கு கடைப்பிடிச்சி நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து ஒரு ஸ்டெப்பு மேடேற்றி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றினா போதும்ல. காப்பாற்ற வரைக்கும் மதிப்பெல்லாம் பார்க்கக்கூடாது. இல்லை, அதனால தான் சொன்னேன் மதிப்பெல்லாம் பார்க்க வேணாம். உனக்கு நான் படி ஏற்றி கொடுத்துறேன். போன மதிப்பு தானாக தேடி திரும்பி வரும். அப்போ கருப்பசாமி யாருன்னு உனக்கு நான் சொல்கிறேன். ஆக மொத்தம் இப்போ ஆள் அமைச்சு கொடுத்த மாதிரியே நிரந்தரமாக உனக்கு வேலையை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி காட்டணும். வழி காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதம் முடியட்டும், அடுத்த மாதம் உங்கள் கண்ணுக்கு காட்டுவேன், ஒரு வழி காட்டுறேன். அந்த வழியில் பாதையில் போகும்போது உனக்கு நல்ல வழியை உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். போய் காலையில் விழுந்துட்டோம். கருப்பசாமி உனக்கு அடுத்த மாதத்தில் உனக்கு ஒரு கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி உருவாக்கி தரேன். ஒரு பாதை அதில் போ. நீ நினச்ச அத்தனையும் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நாளையிலேருந்து மீண்டும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. அதைத்தான் நானும் சொன்னேன். ஒரு வழி காட்டுறேன். காட்ட வரைக்கும் நீ மதிப்பெல்லாம் பார்க்கவும் முடியாது, மதிப்பும் கிடையாது. அதனால் அதையெல்லாம் விட்டுரு. 30 முடிஞ்சதுக்கப்புறம் கடனை கட்டுறதுக்கு என்ன வழி, இதை விற்காமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உனக்கு ஒரு வழி காட்டுவேன். விற்கிறதுனா எப்போவே விற்றுட்டு போயிருக்கலாம். அப்படி தானே? அதனால் விற்காமல் உனக்கு காப்பாற்றி கடனை கட்டி அதிலேருந்து பழைய நிலைமைக்கு வரணும். அப்படின்னாத்தான் பழைய உன்னோட தகப்பனோட பேர் அங்கே பேர் வழங்கும். அப்படி தானே? அதே போல் பேர் வழங்குறதுக்கு நான் கருப்பசாமி அதனால தான் விற்கிறதுக்கு இல்லாமல் உனக்கு உருவாக்கி தரேன்னு இருக்கேன். அதனால் நீ பயப்படாமல் போ. அம்மாவாசைக்கு என்ன வந்து பார். நான் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். சரி. சரி, நான் கொடுக்குற கனியை கொடி சாப்பிட கொடுக்க முடியுமா? இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தாலும் சரி, சொல்லாமல் கொடுத்தாலும் சரி, உள்ளுக்கு புழிஞ்சு கொடுத்துரு. படிப்படியாக உனக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உனக்கு நான் அமைச்சு தந்துடும். சரியா? இடையில நான் வந்து பாரு. கடைசியாக கொடுத்தது போடாமல் கொடுமானே. சரியா? வெதுன்னு சுடு தண்ணியில் கலக்கி கொடு. முதல்லையே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் நீ அப்படியே கொடுக்க வேணாம். நான் கருப்பம் கூடவே வரணும். உனக்கு இதுக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் மற்றதெல்லாம் இடையில வந்து கேட்டுக்க. சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நல்ல வேலை கொடுக்கணுமா? வாடமான நீயே வா. நீ தானே குழப்பத்தோடவே தெரியுற. வா, உனக்கு வேலை கொடுத்துருவோம். அதே மாதிரி குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து 4 பேர் மதிக்கணும். அதனால் கருப்பசாமி நம்ம அளவுக்கு நம்ம ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தோம், எல்லாம் போச்சு. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு குழப்பம் இன்னையிலேருந்து உனக்கு குழப்பமே வராது. உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இருந்தால் போதும்ல. எங்கே போனாலும் என்ன வேணும் உனக்கு? அதுதான் சொன்னேன். உனக்கு பொருளாதாரம் வேணும். முதல்ல நிம்மதியாக வாழ வச்சு அதுக்கப்புறம் நீ நினச்சதோட வீடு வாங்கிடுவோம். முதல்ல இப்போ பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பொருளாதாரம் நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் போகிறவங்க வேலை, வருமானம் அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ளே நீ நினச்சதோடய உனக்கு வீடும் அமைச்சு கொடுத்துறேன். அதை மட்டும் செலவு பண்ணாமல் வச்சிரு. நான் கருப்பை இன்றைக்கே உன் படிவாசலுக்கு கூட வந்துடுறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடு. நான் கருப்பன் கூடவே வர போகிறேன்.
நீ கேட்டது இன்றைக்கே உத்தரவு கொடுத்துட்டேன். 2.5 வருஷத்துக்குள்ளே நீ கேட்ட வீடு உனக்கு வாங்கி கொடுத்துருவேன். நாளையிலேருந்து நீ வேலைக்கு போனேன்னா மிச்சமாகிற மாதிரி அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி கடன் வாங்குறதுக்கு இல்லாமல் கருப்பு உனக்கு கொடுத்துருக்கேன். அந்தளவுக்கு உருவாக்கினா போதும் இல்லை, அதே மாதிரி அமைச்சு தரம்போ. ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு சாமி. மறுபடி எந்த ஊர்? மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. நமக்கு வந்து வாரிசு வேணுமா? வாரிசு வேணுமா? அதனால் எனக்கு ஒரு 4 பாட்டில் வேணும் சாமி. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்தத கருப்பசாமி ஆடி முடிஞ்சு ஆவணியும் முடிஞ்சு புரட்டாசி 10ஆம் தேதிக்கு மேலே நீ எதிர்பார்த்தது உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும்டாமான்னு வருவில்ல. எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடு. வர 3 மாதத்தில் 3ஆவது உனக்கு நிற்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதை நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. மறுபடி எந்த ஒரு நாகை மாவட்டம் போயிடுச்சுப்பா. கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு வந்து குடும்பத்தில் பையன் வீட்டிலையும் பிரச்சனை வரக்கூடாது, புள்ள வீட்லேயும் பிரச்சனை வரக்கூடாது. பையன் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் நிப்பாட்டிடுவோம். போய் காலில் மட்டும் விழுதுட்டோம். கருப்பசாமி நமக்கு நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக மகனோட வீட்டில் எப்படி ஒரு விசேஷத்துக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாலோ அதே போல் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே அந்த பிரச்சனை பகுதியாக குறைச்சி மருத்துவத்துக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பும் உருவாக்கி தரேன். நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதே போல் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் 2 பேர்த்தையும் கருப்பசாமி வச்சுருக்கணும், அதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து சரி பொண்ணோட பிரச்சனைக்கு மட்டும் வர வியாழக்கிழமை அன்னைக்கு வரணும், இல்லாமல் தான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரணும். எப்போ மகனே வர்றேன்? வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துடணும். அதே போல் நான் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். மகனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரலாம் கிடச்சிடாது, கருப்பம் கூடவே இருக்கேன், அதை மகனுக்கு கொடுத்துரு. இதை வந்து நீ சுற்றி போட்டுரு. நான் கருப்பம் கூடவே வரம்போ. சாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு உள்ள சிக்கல் எப்படியோ தீர்த்து கொடுத்து நமக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உருவாக்கி நல்லபடியாக கருப்பசாமி நானும் நல்ல பேர் சொல்லி வாழணும். அப்படி தானே? நீ நினச்சது போல் நம்மளும் வாழ்கிறதுக்குள்ளான வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன்டாமான்னு. அதனால் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வரணுமே. சரியா? எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு டைம் மறுபடியும் தள்ளி போட்டிருக்கேன். என் சகோதரன் சொன்னேன் போன டைமு வந்தேன், போன டைமே நான் வந்து தள்ளி போட்டேன், அப்படி தானே? அதனால் இன்றைக்கும் தள்ளி போட்டிருக்கேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ பயப்படாமல் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வா. உனக்கு உன்னோட கஷ்டத்தை நீக்கி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே மாதிரி யாருக்கு தலை வணங்காமல் நிற்கிற அளவுக்கு உனக்கு நான் உருவாக்கி தரேன். அதுக்கு தான் நானும் சொல்லிட்டேன், யாருக்கு தலை வணங்காமல் உனக்கு நிமிர்ந்து நிற்க வைக்கிறேன்னு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார், அந்த தடையெல்லாம் உனக்கு நான் சரி பண்ணி தரம்போ. சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் சாமி என்னை எப்படியோ ஒரு படி மட்டும் ஏற்றி விட்டுரு அப்படின்னு என் மகன் வந்திருக்கேன். வாகனம் எடுத்தாச்சு, வாகனம் எடுத்தாச்சு. அதனால் கருப்பசாமி எனக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி மாலை கொடுத்துருக்கணுமா இல்லையாடாமான? கொடுத்தியா? அதனால் எனக்கு பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு மாலை, எனக்கு ஒரு பாட்டில், நல்லா எனக்கு வேலை அமையணும்னு கேட்டேன். உனக்கு வேலை இங்கேயே போட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்தனா இல்லையா? எனக்கு வேலை இல்லைன்னு வந்து கேட்டேன். ஆனால் நானே வேலை இங்கே கொடுப்பேனான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உனக்கு வேலையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாகனமும் கருப்பசாமி எடுத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீ கேட்டது கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரக்குண்டான வாய்ப்பு, அதையும் நான் மறுபரிசீலனை பண்ணி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். இன்றைக்கி ஒரு வாய்ப்பு ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சு. அதனால் உனக்கு வர வியாழக்கிழமை அன்னைக்கு நான் சொல்கிறேன், நல்லபடியாக கடனை கட்டி வியாபாரத்தையும் நல்லபடியாக கொடுத்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் மளிகை கடையில் அந்த கடையிலையும் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்து கடனை கட்டிடுறேன். கடனை கட்டுறதுக்கு இன்னும் 1.25 வருஷம் ஆயிருக்கு. முழுசாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். நீ நினச்சது போலயே கருப்பசாமி நம்மளும் வெளி வேலைக்கு போகாமல் நிம்மதியாக அறவயிறு கஞ்சி குடிக்கிற காலம் எப்போ வரும் அப்படின்னா, முதல்லையே ஒரு வாய்ப்பு எல்லாமே உனக்கு கொடுத்தேன், அதை எல்லாமே பயன்படுத்திக்க தெரியாமல் எல்லாமே போயிடுச்சு. அதனால் இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் யாரும் கிடையாது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நான் கூட்டிருக்கேன், வியாழக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கொடுக்குறோம். சாமி மறுபடி
கோயம்புத்தூர் வச்சுப்பா. கண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சரிப்பா. நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு வேலை கண்ணுக்கு காட்டுனாலும் எதிர்பார்த்த மாதிரி வருமானம் இல்லை. அப்படி தண்டமான இந்த மாதம் முடியணும். வேலை இல்லைங்காமல் இப்போ ஆரம்பிச்சு விட்ருக்கேன். வேலையை செய். உனக்கு பண பிரச்சனை எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து, நம்மளும் கேட்ட நேரத்தில் கேட்ட பக்கம் கொடுத்த மாதிரி நம்மளும் திருப்பி கொடுக்கணும் நாணயமா. அப்படி தானே? நான் சொன்ன மாதிரி கார்த்திகை முடியணும். மார்கழி 5 தேதிக்கு மேலே நீ நினச்சது போல் படிப்படியாக உனக்கு மாற்றி உருவாக்கி நல்லபடியாக கருப்பை நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். இந்தா நான் தான் உனக்கு அமைச்சு தரேன்ட்டேனே. உனக்கு புதுசு மறுபடியும் உனக்கு இன்னும் அமைச்சு தந்துடுறேன். சரியா? பிறக்கிற வேலை போக இன்னமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை போய் நீ தேய்ச்சி மட்டும் குளிச்சிரு. உன்னோட இருப்படுத்துறேன். நான் கருப்பன் கூடவே வரணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. மறுபடி எந்த ஊர்? ஆமாம், சரிப்பா. கன்னியாகுமரி போயிட்டேன். என்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கொடுத்து எல்லாமே ஏமாந்துட்டான். நம்ம நினச்சது போல் எல்லாம் கருப்பசாமி உனக்கு தேடி பணத்தையும் கொடுத்து பொருளையும் உனக்கு தேடி கொண்டாந்து கொடுக்க வச்சா போதுமா? நகையும் சிக்கிருச்சு, பணமும் சிக்கிருச்சு. அப்படியே இல்லையா? போய் காலைல வந்துட்டோம். கருப்பசாமி உனக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்து அதே போல் நகையும் உனக்கு நான் வாங்கி திருப்பி கொடுத்துறேன். அதே போல் இன்னும் யாரும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. சரியா? அதனால் கூடிய விரைவில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி உனக்கு நான் வாங்கி கொடுக்குற மாதிரி உனக்கு வீடு இதை சொல்லி முடிச்சிடறேன். அதனால் உனக்கு பணத்தையும் நகையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். இப்போதைக்கு அந்த வீட்டை உனக்கு மாற்ற வேணாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அங்கேயே உனக்கு நல்லபடியாக இருக்க வச்சு உனக்கு பணமும் நகையும் திருப்பி நான் வாங்கி கொடுத்துறேன். வர்ற வியாழன் போய் அடுத்த ஞாயிறு, இந்த ஞாயிறு இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. மறுபடி பூசாரி விளையம் போயிடுச்சுப்பா. பெருசாக மாற்ற முடியினாலும் ஓரளவுக்கு ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ உன் மனசுக்கு திருப்தி ஆச்சு ஆகலையா? நான் உன்னை கேட்கல. நான் சொல்கிறது உன்னோட இருப்பிடத்தில் உனக்கு திருப்தியாக இருக்கிறியா இல்லையா? நான் சுத்தம் பண்ணினதை கேட்கல மகளை. நிம்மதியாக பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கான். நீ உனக்கு பிரச்சனை இப்படி இருக்கு. சரியா? அதனால் கைகால் வலி இப்போ நான் கனி கொடுத்தேன்னா சரி பண்ணி போடலாம். இப்போ நான் கொடுக்குறது நான் சொல்கிறத மட்டும் முழுசாக கேளு. இப்போ நான் சுத்தம் பண்ணதெல்லாம் விட்டுரு. இப்போ கைகால் வலிக்கு கனி கொடுத்தா சரியாக போயிடும். அதனால் வீட்டுக்குள்ளே ஊறப்பட்டதை உள்ளே வச்சுருந்தோம்ல, சொல்கிற பக்கமெல்லாம் போகிறது, எல்லாம் சொல்கிறதையெல்லாம் செய்கிறது. உன் மேலே குத்தம் இல்லை, உனக்கு உன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நம்ம எல்லா பக்கமும் போனோம். இப்போ எல்லாத்தையும் முழுசாக வெளியேற்றணும்ல. அதனால் 3/4 போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் போயிடும். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வர ஆடி முடிஞ்சு ஆவணி 3ஆம் தேதியிலேருந்து உனக்கு பழையபடி எல்லாமே நார்மல் ஆயிரும். சரியா? அதனால் நீ பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. உன்னோட இருப்பிடத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் கனி மட்டும் போதும் உனக்கு. கிட்டவா உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து உன் பிள்ளையும் இன்னும் 1 வருட காலம் முடிச்சுட்டு அதைய கரை சேர்த்திடலாம். கொஞ்சம் மனசு இருக்கிற பொருளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். இருக்கிற பொருளை எதுவும் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை நீ சுத்தப்படுத்திட்டியா? பண்ணிட்டில்ல. அதனால் 1 வருஷம், 1 வருஷத்தில் நான் நினச்சது போலயே நீ நினச்சது போலயே நல்லபடியாக உனக்கு அதுவும் அமைச்சு கொடுத்துறேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு அதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. அப்புறம் எப்படி கைகால் வலி நல்லாவே? அப்போ நீ மாற்றி நின்றுட்டு என்ன கேள்வி கேட்குறியா? அதனால் இன்றைக்கி எல்லோரும் இதை உள்ளுக்கு குடிச்சிரு. நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். சரியா? கூடவே வரம்போ. இதை மட்டும் சுற்றி போட்டு நான் கருப்பன் கூடவே வரம்போ. மாமூல எப்படி சுற்றி போடுவே அப்படி போட்டுரு. கூடவே வரம்போ.